வணக்கம் 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 அன்பான நேயர்களே, அனைவரும் நலமா, சுகமா, சௌக்கியமா? இது எங்கள் வீட்டு கொண்டாட்டம் நிகழ்ச்சி. ஐபிசி தமிழ் வழங்கும் எங்கள் வீட்டு கொண்டாட்டத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று சுவிட்சர்லாந்து சொலுத்தன் நகரிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன். இன்று என்ன கொண்டாட்டம்? பொதுவாக புலம்பெயர்ந்தவர்கள் நம்முடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு இவற்றில் அதிகமாக கவனம் செலுத்துவது வழக்கம். அந்த வகையில் குறிப்பாக நம் பிள்ளைகள் சிறு வயதிலிருந்து ஏதாவது ஒரு துறை, கலைத்துறை, அது மிருதங்கமாக இருக்கட்டும், இசைத்துறையாக இருக்கட்டும், வீணையாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், இவற்றில் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் பெற்றோருக்கு இருப்பது வழக்கம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் அரங்கேற்றம், நடனம் அரங்கேற்றத்தை பற்றி தான் நாம பார்த்து கேட்டு ரசிக்கவிருக்கின்றோம். நடன ஆசிரியையை அழைக்கவிருக்கின்றோம். அதற்கு முன்பதாக அவருடைய காட்சி தொகுப்பு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில எங்களோடு இணைந்தமைக்கு மிக்க நன்றி. எனது நடனாலயத்தின் பெயர் திருக்கோணேஸ்வரர் நடனாலயம். எனது குரு திருமதி சாரதா தேவி ஸ்ரீ ஸ்கந்தராஜ் அவர்கள். எனது தந்தையாரின் குடும்பம் கலை குடும்பம். நான் இன்று இந்த நிலைக்கு வருவதற்கு தாய் தந்தையருக்கு அடுத்ததாக எனது தந்தையாரின் சகோதரி திருமதி ராஜேஸ்வரி தட்சிணாமூர்த்தி அவர்கள் காரணம். சுவிட்சர்லாந்து நாட்டில் நான் இவ்வளவு பெருமையாக இருப்பதற்கு எனது கணவர் சுதாகரன் அவர்கள் காரணம் என்பதை கூறுகிறேன். நடன குடும்பத்துல இருந்து வந்ததுனால அந்த சாயல், அந்த அலை அடித்து அப்படி இப்படி இன்று நடன ஆசிரியையாக இருக்கின்றீர்கள் இல்லையா? நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்களா உங்ககிட்ட? கிட்டத்தட்ட நான் 92ஆம் ஆண்டிலிருந்து படிப்பிக்கின்றேன். ஒரு 250-300 கடைசி 500 மாணவர்களுக்கு கற்பித்து கொடுத்து கொண்டிருந்தேன். 500 சொன்னீங்களா? காது சரியா கேட்கலையோன்னு நினைச்சேன். 500 மாணவர்கள் வந்து போனவர்கள். வாழ்த்துகள். சரி, இவருடைய மாணவர்களில் ஒருவரை தான் அடுத்து நாம சந்திக்கவிருக்கின்றோம். அபிநயா, அழகான பெயர். அந்த அழகான பெயருக்குரிய அந்த மாணவியை சந்திப்பதற்கு முன்பதாக இதோ அவருக்கான ஒரு காட்சி தொகுப்பு. வணக்கம் அபிநயா, உட்காருங்க. அபிநயா, இந்த நிகழ்ச்சியில வந்து எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப போன வருஷம் 19ஆம் தேதி ஜூலை தான் அரங்கேற்றம் செஞ்ச நான் இந்த தங்கச்சியோட அக்ஷரா சுதாகரன். சங்கீதம் படிக்கிறேன் ஜெகசோதி ஆறுமுகம் அவர்களிடம். அப்படியே போகுது. இங்கே பிறந்து வளர்ந்தவரா நீங்க? இங்கே பிறந்து வளர்ந்தவர். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நம்ம நேயர்களோட நாம் பகிர்ந்து கொள்ளணும். அபிநயா மதிவதனி அவர்களுடைய மாணவி மட்டுமல்ல, மகளும் கூட.
உங்களுடைய மகள் உங்க மாணவியா இருக்கிறது எப்படி ஒரு அது கொஞ்சம் கஷ்டம்னு நான் சொல்ல வரல, சவால். ஏன்னா மாணவினா தட்டிக்கிட்டி ஒரு வழியா நாம கொண்டு வந்துடலாம். ஆனா மகள் அப்படின்றா ரொம்ப செல்லம் கொஞ்சுவாங்க இல்லையா? ஆனா பொதுவாகவே நான் ஒரு நடன ஆசிரியையாக இருந்தால், எனக்கு மகள் இருந்தால் நிச்சயமா அவங்களும் நடனம் கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆர்வம் இருக்கும். அது பொது கருத்து. சொல்லுங்க. 94ஆம் ஆண்டு 95 2 குழந்தைகள். அவர்கள் நான் 99ஆம் ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில் நடன வாழ்க்கையில் ஈடுபடுத்தி விட்டேன். அவர்களுக்கு நான் அம்மாவாக இருந்ததை விட ஆசிரியராக இருந்தது தான் அதிக காலம் என்று நான் நினைக்கின்றேன். 99ஆம் ஆண்டு ஒளி விழாவில் முதலாக ஒரு தேவதைகளுக்கு அவர்கள் 2 பேரும் குட்டி குட்டி தேவதைகளாக இருந்தாங்க. தங்களுடைய நடனத்தை அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். சொல்லிக் கொடுப்பது கஷ்டம் என்றதை நானே உணர்ந்து கொண்டேன். நேரம் இல்லாதவங்களுக்கு. அதனால அவைகளுக்கென்று ஒரு குரூப்பை வைத்து நினைத்து அந்த குரூப் தான் நான் 16 வருடங்களாக அவர்கள் தொடர்ந்து வந்த ஒரு குரூப். அவர்கள் இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவும் குடும்பத்தில் கூட அவர்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்களாகவும் இருக்கின்றார்கள். நீங்க சொல்லுங்க அபிநயா. அப்பா, அம்மா கிட்ட கத்துக்கிறது எவ்வளவு பெரிய சவால் தெரியுமா? ஆனா அம்மாவுடைய எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்கும்னு சொல்லலாம் இல்லையா? குரு அப்படின்னு சொன்னா லேசா ஏமாத்திடலாம், டீச்சரை ஏமாத்திரலாம். ஆனா அம்மான்னு சொன்னா எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும். வீட்டிலையும் அம்மா, கிளாஸ் படிக்கும் போதும் அம்மா, வெளியில போனாலும், அதாவது நடன அரங்கேற்றம் அது இதுன்னு வந்தாலும் அம்மா, அம்மாவை சுத்தி 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 வந்துட்டு இருப்பீங்க. எப்படி இருக்குது இந்த அனுபவம்னு சொல்லுங்க. எப்படி சொல்ற, சின்ன வயசுல இருந்தே அப்படியே பழகினபடியே அது ஒரு கஷ்டமா தெரியல. அம்மா சொன்ன மாதிரி தான் அவ கூடுதலான நேரம் டான்ஸ் கிளாஸ், எங்களுக்கு டீச்சரா தெரியும் அம்மா. ஆனா எப்படி சொல்ற, கஷ்டம் இல்லை, அப்படியே பழகி போனபடியா பழகிட்டது. ஆமா. இப்போ பிள்ளைகள் நடனம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதாவது ஒரு கலைத்துறை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எல்லா பெற்றோருக்கும் இருக்கும். ஆனா அதுல அவங்கள அந்த சின்ன வயசுல இருந்து நாம அவங்களுக்கு கற்பிக்கும் பொழுது சிறு வயதுல ஏதோ ஒரு ஆர்வத்தை நம்ம திணிச்சு விட்டுருவோம். ஆனா வளர வளர அவங்க அதை தொடர்ந்து கற்றுக்கொள்கின்றார்களா என்பதுதான் பெரிய கேள்விக்குறி. 5 வயதுல தொடங்கி 10 வயதுல எனக்கு விருப்பம் இல்லை சொன்ன அனுபவங்களையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு அபிநயா உங்களை வற்புறுத்தின மாதிரி உணர்வு இருந்திருக்குதா? பரவாயில்ல சொல்லுங்க, அம்மா பக்கத்துல இருந்தாலும் பயம் இல்லை. உண்மையா இல்லை, எனக்கும் விருப்பம் இதுல. அவ இவ்வளவு தூரம் முளைச்சிருக்கிறா, இதை கொண்டு போகணும் விருப்பம் இருக்கு. எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது டான்ஸ்ல தான் முழுமையா இருக்கு. தங்கச்சி பாட்டு என்ன அதை தவிர்த்து, நடனத்தை தவிர்த்து வேற நிறைய கற்றுக்கொண்டு இருக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, சங்கீதம் ஜெகசோதி ஆறுமுகம் மாஸ்டர்ட்ட. இப்போ கொஞ்ச காலமா வயலின் படிச்சினான், கொஞ்ச காலம் வீணை. இப்ப டான்ஸ் தான் முழுமையா முடிச்சிருக்கு, சங்கீதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் இருக்குதா இல்ல ஏதாவது விடுபட்டுதா? சரி, இன்னும் என்ன கற்றுக்கொண்டீங்க, எப்படி நேரத்தை அதுக்காக ஒதுக்குறீங்க என்பதை பற்றி நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிந்து கொள்வோம். ஆனா இன்றைய கொண்டாட்டத்தை பொறுத்த அளவுல உங்களுடைய அரங்கேற்றத்தை பற்றி நாம பேசலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய அரங்கேற்றம் சென்ற ஆண்டு இடம்பெற்றதுன்னு சொன்னீங்க. மதிவதனி, உங்களுடைய அரங்கேற்றம் மகளுடைய அரங்கேற்றம், மாணவியுடைய அரங்கேற்றம். மற்ற அரங்கேற்றங்களுக்கு நீங்க உங்களுடைய நேரத்தை செலவு செய்திருப்பீங்க. ஆனா இந்த அரங்கேற்றத்தை பொறுத்தளவுல உங்களுடைய எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்க கூடும். ஏன்னா உங்களுடைய மகள் இல்லையா? அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும் என்ற ஆசை தாய் என்ற நிலையில நிச்சயமா உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த அனுபவத்தை. என்னுடைய பிள்ளைகளுடைய அரங்கேற்றம் நான் 2011ஆம் ஆண்டு செய்வதாக தீர்மானித்து, ஆனால் அது நடைபெற்றது 2014. அதற்கிடையில் என்னுடைய அடுத்த மாணவர்களும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அப்போ நான் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பதனால இவர்களுடைய அரங்கேற்றம் எனக்கு பின்னோக்கி போய் கொண்டிருந்தது. அப்போ இருந்தே நான் அவர்களுக்கு சில உருப்படிகள் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தேன். என்னுடைய பிள்ளைகள் என்பதனால ஒரு எதிர்பார்ப்பு கட்டாயம் இருக்கும் என்று நான் இந்த அரங்கேற்றத்தை இந்த நாட்டில் செய்யவில்லை, இலங்கையில் போய் செய்திருந்தேன். எனது பிறந்த நாட்டில் செய்திருந்தேன். கடந்த வருடம் ஜூலை மாதம் செய்திருந்தேன். ஆனால் அந்த அரங்கேற்றம் செய்வதற்கு எனக்கு எவ்வளவோ தடைகள் கொண்டிருந்தது. அவர்களுக்கு கற்பிப்பதற்கு கூட எனக்கு தடைகள். ஜூலை 19ஆம் தேதி அவருடைய அரங்கேற்றம், எனக்கு ஜூன் 8ஆம் தேதி இவருடைய சகோதரன்
அவர்தான் இதற்குரிய ஆயத்தங்கள் முழுவதும் எனக்கு செய்திருந்தார். அதனால எனக்கு அவர்களுக்கு பொறுத்த தருணத்தில் படிப்பிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்கவில்லை. நினைக்கிறேன் ஒரு வர்ணம் மட்டும் நான் குறையாக விட்டுட்டு போயிருந்தேன். மிச்சம் பின்பகுதி எதுவுமே நான் கற்பித்து கொடுக்கல அவர்களுக்கு. அவர்கள் இருவருமாக சேர்ந்துதான் இந்த நடனத்தை ஒப்பேற்றிருந்தார்கள் என்பது உண்மையான ஒரு விடயம். அந்த 16 வருட அனுபவத்தை கொண்டு அவர்கள் கொண்டு சென்றிருந்தார்கள். அருமையா முடிச்சாங்க அந்த நடனத்தை. அவருடைய திருப்தி. நான் வர்ணத்துல ஜதி சொல்ல வேணும். அப்ப என்னுடைய பிள்ளைய சொல்லியிருந்தேன்னா, அம்மா டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க உங்களோட வேலையை செய்யுங்க, நாங்கள் செய்து தருவோம் என்று. அது எனக்கு ஒரு பெரிய திருப்தியாக இருந்தது. நான் டென்ஷனாகவே இருந்தேன். என்னுடைய பிள்ளைகளோட அரங்கேற்றம் நான் அந்த பிள்ளையை விடக்கூடாது. மற்ற மாணவர்களுக்கு நான் அப்படி இருப்பதில்லை. ஆனால் அவர்களே செய்தபடியா எனக்கு அவர்களுடைய தொடர்பு குறைவாக இருந்தது. அப்போ அவர்கள் சொன்ன, நீங்கள் உங்களோட வேலையை மட்டும் சரியாக செய்யுங்க, நாங்கள் மிச்சத்தை செய்து தருவோம். அது மாதிரி நிறைவாக அந்த அரங்கேற்றம் போயிருந்தது. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது நாம அறிந்து கொள்வதற்கு. இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளையின் பிறகு மேலும் அதிகமாக கேட்டு தெரிந்து கொள்வோம். அந்த அரங்கேற்றத்தை பற்றி சொல்லுங்க. அம்மா சொன்ன மாதிரி அம்மாவுக்கு நீங்க தான் நிறைய ஒத்துழைத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. அம்மா ரொம்ப பெருமையா சொல்லியிருந்தாங்க. நீங்க சொன்ன அந்த வார்த்தையில தான் அவங்களுக்கு நம்பிக்கையே வந்தது. தன்னம்பிக்கையோட்டு நீங்க இருவரும் சேர்ந்து அந்த மேடையில அழகாக உங்களுடைய நடனத்தை சித்தரித்தீர்கள் என்று அம்மா பொறுமையா சொன்னதை நம்ம நேயர்கள் அனைவரும் கேட்டிருப்பாங்க. நீங்க சொல்லுங்க அபிநயா, அந்த அரங்கேற்றத்தை பற்றி சொல்லுங்க. அம்மா சொன்ன மாதிரி அம்மாவுக்கு நீங்க தான் நிறைய ஒத்துழைத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. அம்மா ரொம்ப பெருமையா சொல்லியிருந்தாங்க. நீங்க சொன்ன அந்த வார்த்தையில தான் அவங்களுக்கு நம்பிக்கையே வந்தது. தன்னம்பிக்கையோட்டு நீங்க இருவரும் சேர்ந்து அந்த மேடையில அழகாக உங்களுடைய நடனத்தை சித்தரித்தீர்கள் என்று அம்மா பொறுமையா சொன்னதை நம்ம நேயர்கள் அனைவரும் கேட்டிருப்பாங்க. எத்தனை பேர் வந்திருந்தாங்க? எப்படி இருந்தது அந்த பரபரப்பு? ஏற்பாடு எப்படி இருந்தது? உங்களுடைய மேடையில ஏறி உங்களுடைய படைப்பாற்றல் எவ்வளவு இருந்தது என்ற அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்களேன். உண்மையா சொல்ல போனா நானும் என் தங்கச்சியும் ஃபுல்லா டான்ஸ்ல தான் இருந்தாங்க. மிச்சம் எல்லாமே அப்பா அவரோட பெரிய கனவு தான் இது. அவரும் அவரோட தம்பியும் சேர்ந்து தான் இது ஃபுல்லா டெக்கரேஷன்ல இருந்து ஆக்களை கூப்பிடுறது இது எல்லாமே அவங்க தான் செஞ்சுவாங்க. ஆக்கள் தெரியல, கணக்கு பேர் வந்திருந்தவாங்க. நினைக்கிறேன் ஒரு 1000 கிட்ட வந்திருந்தவாங்க. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தவாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அங்கேயே ப்ராக்டிஸ் புதுசா இருந்தது. அங்க வெக்க தானே, அந்த வெக்கைக்குள்ள எப்படி பிராக்டிஸ் பண்ண போறோம்னு தெரியாம இருந்தது. ஆனா நல்லா இருந்தது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், மறக்க இயலாது. கணக்க தடைகள் எல்லாம் வந்து போயிருந்தும் நாங்க இதை நானும் என் தங்கச்சியும் செய்து முடிச்சுனாங்க. அந்த சவால்களை எதிர்நோக்கி அழகாக இந்த நடனத்தை முடித்தீர்கள். சரி, இப்பொழுது அவர்கள் இவ்வளவு அழகாக பேசிக்கொண்டிருக்கும் இந்த அரங்கேற்றம் எவ்வனம் இடம்பெற்றது என்பதனை இதோ இந்த காட்சி தொகுப்பினை பார்த்து தெரிந்து கொள்வோமா? உலகெங்கும் ஆட்சி செய்யும் அஷ்டலக்ஷ்மி, உலகெங்கும் ஆட்சி செய்யும் அஷ்டலக்ஷ்மி, உலகெங்கும் ஆட்சி செய்யும் அஷ்டலக்ஷ்மி, கலையாவும் நிறைந்தவளே அஷ்டலக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மி, நிலையான கருட்செல்வம் அருள்பவளவளே, உலகளந்த திருமாலின் பனைமாலில் உறைபவளே, உலகெங்கும் ஆட்சி செய்யும் அஷ்டலக்ஷ்மி,
இகபர சுகம் யாவும் கொடுப்பவளவளே அபயம் அளிப்பவளே ஆதிலக்ஷ்மி அவளே ஆபரணமணிந்து ஒளி கதிர்வழி அவளே எழில் மலர் தோரணங்கள் சூழ்பவளவளே அழகிய தாமரையே வாழ்பவள் அவளே மஞ்சள் நிற உடையணிந்து மலர் மாலை அணிந்தவளே மங்களம் நிறைந்தவளே வல்லமை மிகுந்தவளே ஆதிலக்ஷ்மி என்னை ஆதிலக்ஷ்மி ஆதிலக்ஷ்மி என்னை ஆதிலக்ஷ்மி ஜடாமகுடமணிந்து காட்சி தந்தாள் அன்னை இருப்பினில் சுகுமாரனை ஏந்தி நின்றாள் வீரம் மிகுந்த அபய கரங்கள் இரண்டிலே பூரண கும்பமும் வைர கங்கணங்கள் விளங்க அழகிய மாபெரும் தீபமும் தாங்கிய எழுதன் சாமரம் வீசியிருக்க முத்திரை துறையோடு பிறகும் கத்தியோடு அவள் ராணியாக சந்தான லக்ஷ்மி தேவி அவதரித்தாள் அவள் சந்தான சௌபாகியம் தந்திடுவாள் அவள் சந்தான சௌபாகியம் தந்திடுவாள் கும் தரிதா கும் தரிதை குகும் தத்த கும் தத்த கும் தரி கிட்ட தக்க கும் தரிதா கும் தரிதை குகும் தத்த கும் தத்த கும் தரி கிட்ட தக்க கும் தரிதா சா தஜம் தத் கும் தரிதை தை தஜம் தத் கும் தரி குகும் தரி தக்கும் தரி கிட்ட தக்க திம் கிட்ட தக்க தரி கிட்ட கும் கும் தரி குகும் தரி தக்கும் தரி கிட்ட தக்க தரிகிட தொம் தும் தரி துக்கும் தரி தக்கும் தரி கிட்ட தக்க கிட்டத்தக்க தரிகிட தொம் பொன்னிற குடம் தாங்கி வெண்ணிற யானை இரண்டு தன்னிறன் துதிக்கையினால் அபிஷேகம் நீர் கொண்டு அன்னைக்கு நீராட்ட அலங்கார தேவதையாக வெண்பட்டு புடவையுடன் காட்சி தந்தாள் வெண்பட்டு புடவையுடன் காட்சி தந்தாள் கரங்கள் நான்கும் உடையவளாம் கஜலட்சுமி இரு கரத்தில் யானை முத்திரை கொண்டவள் கஜலட்சுமி இரவும் பகலும் விழிப்பவர்க்கு கஜலட்சுமி அரச போகம் தந்திடுவாள் கஜலட்சுமி அரச போகம் தந்திடுவாள் கஜலட்சுமி அரச போகம் தந்திடுவாள் கஜலட்சுமி செல்வ திருமகளாம் மோகனவல்லி எல்லோரும் கொண்டாடும் வேதவல்லி என் கரங்களில் சங்கு சக்கரம் வில்லும் அம்பும் தந்தாளே மின்னும் கரங்களில் நிறை குடம் தளிர் தாம்பூலம் தாமரை பரத முத்திரை காட்டியே பொருள் செல்வம் வழங்கும் அம்பிகை ஆவலோடு தேவி மார்பினில் ஒற்றை வடம் பொன் அட்டிகை சிரத்தில் தாங்க பணிம குடமும் தாங்கிடும் சில் தாமணி பல வரங்கள் வழங்கும் ரமாமணி அவள் தான் தனலட்சுமி அவள் தான் தனலட்சுமி ஆற்றோரும் தன்னில் பூகாசனத்தில் அமர்ந்து போற்றும் நண்பரை கண்டு லட்சியம் கொண்டு எழில் வானம் மரங்கள் மலர் தேன் பொழிந்து பூஜிக்க ஆழ்கடல் அன்னை அவள் காட்சி தந்தாள் இன்னைக்கு மேல் புறத்தில் செழும் கரும்பை
நிலத்தினில் நிலவளம் செழிக்க வந்தாள் அவள் தான் தானியலக்ஷ்மி 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 தரித்தா ஜகதரித்தை ஜன ஜன குக்கும் தரித்தா கா சக்கும் தரி குக்கும் தரி கிட்ட தக்க ஜகதரித்தா ஜகதரித்தை ஜன ஜன குக்கும் தரித்தா சக்கும் தரி குக்கும் தரி கிட்ட தக்க ஜகதரித்த ஜன ஜன குக்கும் தரி தத்த தீங் கிணத்தோ தக்க தீங் கிண தக்க தீக்கு தீங் கிணத்தோ சிங்கார முடித்த நிலை அலங்கார கூந்தல் செம்மேனியில் சிறந்த பொன்னாபரணங்கள் அங்குச பாச பல ஆயுதம் கையில் கொண்டு செங்கோல் செலுத்தும் ராக வடிவம் கொண்ட அன்னையில் முகவடிவில் தவழ்ந்திடும் மந்தஹாசம் அன்னபறவை தாங்கும் அழகிய மலர்பாதம் அன்பரை காத்து நிற்கும் அவளது தாய் பாசமே உயரங்கள் நேராமல் காத்திடும் அவள் நேசம் விஜயலக்ஷ்மி 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 நிறைந்திடும் அழகோடு வளரும் பொன்னேனியார் அறம்பொருள் இன்பம் தரும் நான்கு கரம் கொண்டார் அழகிய மலர் கொண்டு யானைகள் வணங்கி நிற்க எழிலாக காட்சி தந்தார் எங்கள் தாய் சௌபாகியம் தரும் தெய்வம் தேவி லக்ஷ்மி அபயகரம் நீட்டி அணைக்கும் மகாலட்சுமி அபயகரம் நீட்டி அணைக்கும் மகாலட்சுமி 9 பனை மரங்கள் அடுத்து நிற்க எழில் சிங்காசனத்தில் மேல் அலங்கரிக்க வெற்றியட்டு கைகளிலும் சூலம் கபாலம் கொண்டாள் நற்கதியும் நமக்கருள்வாள் நானிலத்தில் அவதரித்தாள் பொற்பாதம் பணிதவர்க்கு பொன்னான வரம் தந்து வெற்றியுடன் வாழ வைத்தாள் வீரலக்ஷ்மி வீரலக்ஷ்மி வர வேண்டும் அஷ்டலக்ஷ்மி அருளை தர வேண்டும் ஆதிலக்ஷ்மி சந்ததிய தந்தருள்வாய் சந்தானலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி எண்ணும் பல போகங்கள் தருவாளே கஜலக்ஷ்மி தருவாளே கஜலக்ஷ்மி சனம் பெருக தனம் உயர கண் பாறை தனலக்ஷ்மி மனம் குளிர நிலம் செழிக்க தானியலக்ஷ்மி தானியலக்ஷ்மி கலைதனில் வெற்றி தனி காணகருள் விஜயலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி சகல சௌபாக்கியமும் தந்திடும் மகாலட்சுமி தந்திடும் மகாலட்சுமி உலகெங்கும் வீரத்தை நீருள்வாய் வீரலக்ஷ்மி வீரலக்ஷ்மி உன் நாமம் சொல்பவர்க்கு அருள் புரிவாய் அஷ்டலக்ஷ்மி இன்றைய நமது நிகழ்ச்சியில் அரங்கேற்றத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் கொண்டாட்டம், நம்ம வீட்டு கொண்டாட்டம், எங்கள் வீட்டு கொண்டாட்டம். சரி, அரங்கேற்றத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அதை பொதுவாக ஒரு கொண்டாட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த கொண்டாட்டத்திற்குள் எங்களை அப்படியே கொண்டு போய் நிறுத்திடுவாங்க நம்முடைய நேயர்கள், வந்திருக்கும் நேயர்கள், நான் சந்திக்கும் நேயர்கள். ஏறத்தாழ 1000 பேர் வந்திருப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அபிநயா?
நீங்க சொல்லுங்க மதிவதனி, எந்த அளவுக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்க? உங்களுக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதான் நீங்க இங்கே செய்யல, இலங்கையில தான் செய்தேன்னு வேற சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இலங்கையில் செய்த நோக்கம் நான் படித்த ஆசிரியர், என்னை நான் சந்தித்தவர்கள், என்னை தெரிந்தவர்கள் எனது பிள்ளைகளுடைய நடனத்தையும் பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் போய் செய்திருந்தோம். எங்களுடைய ஊர் திருகோணமலை ஊர் மக்கள் மட்டுமன்றி யாழ் பல்கலைக்கழகம், மட்டக்களப்பில் யூனிவர்சிட்டி ரெண்டுக்கும் ஃபைன் ஆர்ட்ஸ் குரூப்புக்கு நாங்கள் அந்த ஒழுங்குகளை மேற்கொண்டிருந்தோம் நடனத்தை பார்ப்பதற்கு. அப்போ அவ்வளவு பேரும் வந்திருந்து ஒத்துழைத்திருந்தார்கள். எனது குரு, நான் என்னுடைய கலை வாழ்க்கையில் சந்தித்த அத்தனை குருமாரும் வந்து சிறப்பித்திருந்தார்கள். அதைவிட நான் இந்தியாவிலிருந்து இந்திரா ராஜன் அவர்களை, மூத்த குரு ஒருவர், அவருக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 70-80 வயது இருக்கும், அவரையும் அழைத்திருந்தேன். அவரும் அந்த நடனம் வந்திருந்தார். நல்லா சிறப்பித்திருந்தார்கள் இவர்களுடைய நடனத்தை. அதை நானே வீடியோவில் பார்த்து தான் அது எல்லாத்தையும் யார் யார் வந்தாங்க அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியாம இருந்தது. ஆமா, அந்த பரபரப்புல நாமளே மறந்துருப்போம். இல்லை, வந்தவங்க போனவங்க நீங்க கவனிக்காதவங்க அதுல வேற கோபப்பட்டிருப்பாங்க. நிகழ்ச்சிகள் அரங்கேற்றம் அதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாத ஒன்று. அபிநயா, நீங்க இங்கே பிறந்து வளர்ந்தவர், சுவிட்சர்லாந்துலேயே பிறந்து வளர்ந்தவர். உங்களுடைய நண்பர்கள், தோழிகள் நிறைய பேர் இங்க இருந்திருப்பாங்க. உங்களோடு கற்றுக்கொண்டவர்களும் இங்க தான் இருந்திருப்பாங்க. அப்ப அந்த வகையில நீங்க இங்க உங்களுடைய அரங்கேற்றம் இடம்பெற்றிருக்க கூடாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஆசை இருந்திருக்கும். ஆனா என்ன செய்வது, அம்மா இலங்கையில தான் அவங்களுடைய குருமார் மத்தியில நான் என்னுடைய பிள்ளைகளுடைய அரங்கேற்றத்தை நடத்த வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறாங்களே அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அம்மா இலங்கையில தான் அவங்களுடைய குருமார் மத்தியில நான் என்னுடைய பிள்ளைகளுடைய அரங்கேற்றத்தை நடத்த வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறாங்களே அப்படின்னு அம்மா சொன்னாங்க. நீங்க எப்படி சமாளிச்சீங்க? பொய் சொல்லாம சொல்லணும். இருந்தது ஒரு கவலை. முதல்ல எனக்கும் தங்கச்சிக்கும் இங்க செய்யணும்னு தான் விருப்பம். என்ன எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் இங்க தான் இருக்கிறாங்க. ஆனா குசு குசுன்னு 2 பேரும் சேர்ந்து பேசியிருப்பீங்க. அம்மா இலங்கையில தான் அவங்களுடைய குருமார் மத்தியில நான் என்னுடைய பிள்ளைகளுடைய அரங்கேற்றத்தை நடத்த வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறாங்களே அப்படின்னு அம்மா சொன்னாங்க. நீங்க எப்படி சமாளிச்சீங்க? பொய் சொல்லாம சொல்லணும். இருந்தது ஒரு கவலை. முதல்ல எனக்கும் தங்கச்சிக்கும் இங்க செய்யணும்னு தான் விருப்பம். என்ன எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் இங்க தான் இருக்கிறாங்க. ஆனா குசு குசுன்னு 2 பேரும் சேர்ந்து பேசியிருப்பீங்க. ஆனா அங்க போய் இறங்கினதுக்கு பிறகு அங்கத்த சூழ்நிலை எல்லாமே எப்படி சொல்ற, பிரமிக்க வச்சது உங்களை. அது முடிஞ்ச பிறகுதான் நீங்க செஞ்சது நல்ல விஷயம் என்று தெரிஞ்சது எங்களுக்கு. அவ்வளவு பெரிய ஆக்கள் எல்லாம் வந்திருக்கேக்க அவங்களுக்கு முன்னால செய்யறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோனும். அந்த வேல்யூ அப்பதான் தெரிஞ்சது. அந்த இது முடிஞ்ச பிறகு சந்தோஷமா இருந்தது உங்களுக்கு. அதற்கு பிறகு அந்த உங்களுடைய அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சா? நிறைய பேர் அப்படியே பார்த்திருப்பீங்க, உங்களுடைய நடனத்தை பார்த்திருப்பீங்க, ஒரு அலசல் அப்படியே வந்திருப்பாங்க வீடியோ எடுக்கும் பொழுது. சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆரம்பத்துல இருந்த சின்ன சின்ன கோபம் எல்லாம் தணிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சொல்லுங்க. சுவிஸ் நாட்டுல இருந்தும் நிறைய பேர் வந்திருந்தார்கள். இவருடைய நண்பர்களும் வந்திருந்தார்கள். இதை பார்ப்பதற்கென்றே வந்திருந்தார்கள். அது ஒரு சந்தோஷமா இருந்தது அவைக்கு. ஆமா, நண்பர்களுக்கும் அது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்திருக்கும் இல்லையா? அவங்க அம்மா அப்பாவிடம் சொல்லும் பொழுது என்னுடைய தோழி போறாங்க, அவங்களுடைய அரங்கேற்றத்திற்காக போறாங்க, நாங்களும் போயிட்டு வரோமா அப்படின்னு அதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அவங்களும் வந்திருப்பாங்க இலங்கைக்கு. அது முதல் முறையா நீங்க இலங்கைக்கு போனீங்களா அப்போ? இல்ல அதற்கு முன்பு நிறைய முறை போயிருக்கீங்க. சரி, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெண்ணாக இருந்து, ஒரு தாயாக இருந்து, ஒரு ஆசிரியையாக இருந்து, அனைத்தையும் ஒன்றிணைத்து உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்டுல புலம்பெயர்ந்தவர் நீங்க. ஆரம்ப காலத்துல கொஞ்சம் சிரமமா இருந்திருக்கும் இல்லையா? எல்லாவற்றையும் நீங்க சேர்த்து ஒழுங்குபடுத்தின வாழ்க்கையிலன்னு நினைக்கும் பொழுது அது நிறைய பேர் அதை கடந்து வந்திருப்பாங்க. ஆனா அதை நாம ஒரு கோர்வையாக நம்முடைய அனுபவமாக சொல்லும் பொழுதுதான் அது எந்த மாதிரியான சிரமங்களை கடந்து நம்ம வந்திருக்கிறோம்னு தெரியும். அதை பற்றி சொல்லுங்க அக்கா. நானும் வெறும் ரைனோண்டு கிராமத்தில் இருந்த நாங்கள், எங்களுக்கு பக்கத்துல கூட ஒரு வெறுமை உதவிக்கு இல்லை. ஒரு குழந்தையாக நான் அப்போ காரும் ஓட மாட்டேன். ட்ரெயினில் கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் ட்ராவல் பண்ணி கையில் கிண்ட வாகனில் கொண்டு வந்து தான்
அவர்களை வந்து பக்கத்தில் இருத்தி பால் கொடுத்து படிப்பேன், திருப்பி தூக்கி வைத்து பால் கொடுப்பேன். அப்படி தனிப்பட்ட முறையில் தான் கஷ்டப்பட்டு 5 மாணவருடைய அந்த நடனாலயம் ஆரம்பித்தது. அது படிப்படியாக மெல்ல மெல்ல வளர்ந்தது. அந்த நேரத்தில் என்னோட கணவருடைய ஒத்துழைப்பு எனக்கு கூடுதலாக இருந்தபடியாக எனக்கு ஒரு பக்க கஷ்டம் எனக்கு இருக்கவே இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். இன்று வரை எனக்கு அந்த கஷ்டம் இருக்கவில்லை. நான் தனியாக ஆசிரியராக மட்டும்தான் 2 பேருக்குமே இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். எனக்கு அந்த பக்க கஷ்டம் உண்மையாக இருக்குன்னா எது எங்களோட வீட்டு குடும்ப நிகழ்வாக இருந்தாலும் பிள்ளைகளுடைய பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாமே அவருடைய வேலை மட்டும்தான். அதனால் நான் இதில் கூடுதலான கவனத்தை கொடுப்பதற்கு அதை விட நான் படித்து வந்ததை விட எனது கணவர் என்னை இந்தியாவுக்கு அனுப்பி எனது மேலதிகமான படிப்புகளை மாஸ்டர் மட்டும் சேர்ந்தேன். இப்பொழுது PhD செய்வதற்குரிய ஆயத்தங்களையும் அவர் தான் மேற்கொண்டிருந்தார். அதனால் எனக்கு ஒரு பக்கம் கஷ்டம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய பிள்ளைகளும் எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரிப்பார். நான் விட்டு கொடுத்ததை விட அவர்கள் எனக்கு விட்டு தந்து இந்த தொழிலுக்கு என்னை ஊக்குவிக்கின்றார்கள் என்று தான் நான் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப பெருமையா இருக்குது நீங்க சொல்றத கேட்கறதுக்கு. அதாவது ஒரு ஒரு தாயாக, ஒரு மனைவியாக, ஒரு ஆசிரியையாக எந்த அளவுக்கு அவர் அந்த வண்டி இழுத்துக்கிட்டு போனோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இழுத்து கொண்டு போன தருணத்துல என்னுடைய பிள்ளைகள் எனக்கு விட்டு கொடுத்து போனாங்க, என்னுடைய கணவர் எனக்கு நிறைய ஊக்குவிப்பு வழங்கினாருன்னு பெருமையாக சொல்லி கொண்டிருக்கின்றார். இந்த வார்த்தைகளை தான் நிறைய பேர் கேட்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அதிகமான தகவல்களை நாம அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். அதற்கு முன்பதாக ஒரு சின்ன காட்சி தொகுப்பு பார்த்து மகிழுங்கள். அழகான அந்த காட்சி தொகுப்பினை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள்னு நம்புறேன். சற்று முன்பு உங்களுடைய கணவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைத்திருக்கிறாரு அப்படின்னு பேசிக்கொண்டிருந்தோம். அதாவது நான் ஒரு குருவாக இருந்த தருணத்துல என்னுடைய பிள்ளைகளுக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருந்து அவர் தந்த அந்த உதவிதான் என்னுடைய துறையில மென்மேலும் சிறக்க வைத்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் எனது கணவரை சந்தித்தது எனது 10வது வகுப்பில் சந்தித்திருந்தேன். 2 பேரும் ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சீங்களோ? இல்லை, எனக்கு அவர் ஆசிரியராக இருந்தார். ஓ, இந்த உறவு எப்படி ஆசிரியை மாணவி மாதிரியோ அந்த உறவும் ஆசிரியர் மாணவி. நிச்சயம். அப்ப இன்னும் சுவாரஸ்யமா போகுது போல இருக்குது நம்முடைய நிகழ்ச்சி. என்ன நேயர்களே, கேட்டு தெரிந்து கொள்வோமா? சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் அவர் எனக்கு இந்த கோணேஸ்வர் என்னுடைய கலைக்காக அவர் எனக்கு அந்த வயதில் காட்டியிருக்கின்றார். நான் இப்பொழுது அதை உணர்கின்றன. அந்த நேரம் எனக்கு அப்படி எல்லாம் இருக்கையில இந்த காலப்போக்கில் நான் நினைத்து கொண்ட ஒரு விடயம், இந்த கலை சேவையை நான் என்னுடைய ஊரில் ஆற்றுவதற்கு தான் எனக்கு முழு விருப்பம் இருந்தது. அந்த அந்த பந்தம் எனக்கு இவருக்கும் கடவுளால் ஏற்பட்டது என்று நான் இந்த மற்றவர்கள் மாதிரி நாங்கள் அந்த அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது குறைவு. ஆனால் அது எப்போ இருந்து நான் யோசிக்கிறேன், நான் எப்படி எனக்கு அப்படி ஒரு உறவு ஏற்பட்டது. இந்த நாட்டில் அவர் இந்த சேவையை நான் செய்வதற்கு கடவுளால் எனக்கு அனுப்பப்பட்ட ஒரு ரெண்டு தான் நான் சத்தியமாக உண்மையாக நான் நினைப்பது. எனக்குள்ளே நான் அதை அடிக்கடி நினைத்து கொள்வேன். எனது தாய் தந்தையருக்கு பிறகு இவர் என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விடுறது. இங்கேயே எல்லாருக்கும் சுவிட்சர்லாந்து நாட்டில் நீங்கள் யாரை கேட்டாலும் தெரியும், அவருக்கு எனக்கு பின்னால் அவர் தான் என்னுடைய எந்த பேட்டியை கூட நான் மறுப்பேன். இது எல்லாத்துக்கும் நான் பின்னால் தான் நிற்பேன். ஆனால் விடவில்லை. என்ன இந்த கட்டாயம் நீங்கள் போகிறீங்க,
போய் செய்கிறீங்களேன்னு என்னை வேலை கட்டாயப்படுத்தி அனுப்புவார். அப்படி என்னுடைய எல்லா பந்தத்துக்கும் கடவுளால் அனுப்பப்பட்ட ஒருவர் என்று தான் நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது நாம அறிந்து கொள்வதற்கு. இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளையின் பிறகு மேலும் அதிகமாக கேட்டு தெரிந்து கொள்வோம். சற்று முன்பு கூறியிருந்தது போல அரங்கேற்றம் என்பது ஒரு கலைத்துறையில் முற்றுப்புள்ளி இல்லை, அதற்கும் மேல நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு இருக்கின்றதுன்னு சொல்லியிருந்தோம். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக அரங்கேற்றம் என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. முற்காலத்தில் அரங்கேற்றம் செய்யும் பொழுது முதல் முறையாக மாணவி மேடி ஏறுவார், ஒரு உருப்படிகளை கற்று. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சற்று முன்பு கூறியிருந்தது போல அரங்கேற்றம் என்பது ஒரு கலைத்துறையில் முற்றுப்புள்ளி இல்லை, அதற்கும் மேல நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு இருக்கின்றதுன்னு சொல்லியிருந்தோம். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக அரங்கேற்றம் என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. முற்காலத்தில் அரங்கேற்றம் செய்யும் பொழுது முதல் முறையாக மாணவி மேடி ஏறுவார், ஒரு உருப்படிகளை கற்று. ஆனால் இந்த நாட்டை பொறுத்தளவில் அந்த அரங்கேற்றம் செய்வதற்கு பெற்றோர்களுக்கு ஒரு மேலதிகமான பண தேவை ஒன்று ஏற்படுது, பெரிய ஒரு செலவு ஒன்று ஏற்படுது, அதை தடுக்க முடியாத செலவுகள். அப்போ அதனால நாங்கள் அதே அரங்கேற்றம் என்றால் அது அடிப்படையில் அலாரிப்பு, ஜதீஸ்வரம், சப்தம் அந்த ஒரு ஒழுங்குமுறையில் போகும். ஆனால் நாங்கள் அதையும் தாண்டி ஒரு மாணவர்களுடைய திறமைக்கும் அவர்களுடைய தரத்திற்கும் ஏற்ற மாதிரி அவர்களுடைய உருப்படிகளை நாங்கள் செலக்ட் பண்ணி அரங்கேற்றம் செய்வோம். அப்போ அதை பார்க்க வரும் கெஸ்ட், பிரதம விருந்தினர் அப்படி வருவார்கள். அவர்கள் சொல்வார்கள், இது எங்களுக்கு ஒரு அரங்கேற்றமாக தெரியவில்லை, ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அதுங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதே வேளையில் என்னுடைய மாணவர்கள் அதோடு நிப்பாட்டுவதும் இல்லை. இன்று வரை திருமணமாகி 3 குழந்தைகள் 2 குழந்தைகள் இருப்பவர்கள் எல்லோருமே என்னுடைய வகுப்பிற்கு வருவார்கள். இப்போ ஜூன் 7ஆம் தேதி கூட என்னுடைய ஒரு மாணவி, அவருக்கு ஒரு வயது, ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்திருக்கின்றார். ஆனாலும் அவர் அந்த ஆர்வம், அவருக்கு அந்த நேரம் முடியாததை இந்த நேரம் அவர் செய்வதற்கு, அவருக்கு ஒரு 12 வயதில் ஒரு மகனும் இருக்கின்றார். நிச்சயமா 7ஆம் தேதி அவர் ஒரு அரங்கேற்றம் செய்ய இருக்கின்றார். யாருன்னு நீங்க பெயர் குறிப்பிடாததுனால என்ன வயசுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வயசை மட்டும் சொல்லுங்க, பேரை சொல்லக்கூடாது, தப்பி தவறி கூட பெயரை சொல்லிடாதீங்க அக்கா. கிட்டத்தட்ட அவருக்கு 32 வயது. 32 வயது பரவாயில்லை, நீங்க சொல்றத பார்த்தா நான் ஒரு 50 வயதுக்கு கூடிட்டேன். இல்லை, ஒரு அளவுக்கு நாங்கள் ஊரில் இருந்தால் இன்று நாங்கள் குறிப்பிட்டதுக்கு பிறகு நடன பெர்ஃபார்மன்ஸ் செய்ய மாட்டோம். இந்த நாட்டில் அதற்குரிய வசதிகள் நிறைய இருக்கின்றது. அதனால மாணவர்கள் தங்களுடைய உடம்பை கூட அழகாக வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் அதெல்லாம் விட்டு விட்டோம். எங்களுடைய மாணவர்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கின்றார்கள். அது கஷ்டம் இல்லையாக்கா? 5இல் வளையாதது 50இல் வளையுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நடனத்தை பொறுத்தளவில் வாய்ப்பாட்டு ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம். ஆனா நடனம் என்று வரும் பொழுது அந்த உடல் கட்டுக்கோப்பாக இருக்கணும். கட்டுக்கோப்பாக இருப்பதை விட அந்த வளைவு, நெளிவு இவையெல்லாம் அவசியம் இல்லையா நடனத்திற்கு? அவர் என்னென்ன அதை கடைபிடித்து வருகின்றார் உங்களுடைய மாணவி? அவர்கள் வகுப்பு ஒன்று வச்சு செய்கின்ற தனக்கு அளவான பிள்ளைகள் அவர்கள் இங்கே வேலி ஒன்று செய்வதால ஒரு 5-6 மாணவர்களுக்கு வைத்து தான் கற்றதை நினைவுபடுத்துவதற்கு தன்னுடைய ப்ராக்டிஸுக்கு என்னுடைய வகுப்புக்கு வருவேன். கிட்டத்தட்ட இப்போ ஒவ்வொரு நாளும் அவருக்கு நைட் 9 to 12, கடைசி 12:30 மட்டும் என்னுடைய வீட்டில் கிளாஸ் நடக்கும். அவருக்கும் அதுதான் டைம், எனக்கும் அதுதான் டைம். மற்ற இந்த நாட்டில் பிள்ளைகள் விளையாட்டு அது எல்லாமே இருக்குது, ஸ்விம்மிங் எல்லாம் இருப்பதனால அவர்களுக்கு இது ஒரு பெரிய விடயம் இல்லை. நாங்கள் செய்வதா இருந்தா தான் ஒரு பெரிய விடயமாக இருக்கும். இந்த நாட்டு பிள்ளைகளுக்கு இது ஒரு சர்வசாதாரணமான விஷயமாக இருக்கு. அவர்கள் இதுக்குள்ள நிற்க வைப்பது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விடயம் தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் விலகி போனாலும் கூட அவர்களால் முடியாது, திருப்பி எல்லோருமே இதுக்குள்ளதான் சேர்கின்றார்கள். நல்ல விஷயம் அது. உங்க அம்மாவோட உங்க குருவோட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, நான் ஒரு நடன ஆசிரியை ஆகணும் அப்படின்னுட்டு சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆசை. அதாவது சின்ன வயதுல இருக்கும் பொழுது நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனா அந்த ஆசை நிறைவேறுதா அப்படின்னு தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்க நடனம் கற்றிருப்பதனால நீங்க நடன ஆசிரியை ஆகணும்னு ஆர்வம் இருக்குதா உங்களுக்கு? இருக்குது. அம்மா இவ்வளோ தூரம் குழந்தை விட்ட டான்ஸ் கிளாஸ் அப்படியே போகிறது எங்களுக்கும் கவலை, எனக்கும் தங்கச்சிக்கும்.
எங்களோட படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுவும் செய்வோம், கட்டாயமா விட மாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்றீர்கள். இப்ப வகுப்புகள் ஏதேனும் கற்று தந்துகிட்டு இருக்கீங்களா நீங்க? அம்மாட ஒரு குரூப் ஒரு பேட்ச் எடுத்து இப்ப கிளாஸ் கொடுத்து கொண்டிருக்கிறேன் சின்னாக்களுக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருக்கு. இப்பதான் நம்ம எவ்வளவு பொறுமையா இருந்து படிப்பிக்கிறா, எவ்வளவு பொறுமை தேவைன்னு எல்லாம் தெரியுது. இப்பதான் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னுட்டு அந்த உணரக்கூடியதாக இருக்கின்றது. சரி, பெற்றோர் பிள்ளைகளை நடனம் பயில அல்லது வேற ஏதாவது கலைத்துறையில் அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் காட்டுறதுக்கு எந்த அளவுக்கு ஊக்குவிப்பு வழங்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ஒரு பெற்றோராக இருந்து, ஒரு தாயாக இருந்து, ஒரு குருவாக இருந்து உங்களுடைய கருத்தை. இந்த நாட்டை பொறுத்தளவில் கட்டாயம் ஏதோ ஒரு கலை ஒன்று எங்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று எனது எண்ணம். ஆரம்பத்தில் நான் வேறொரு நிலையில தான் நான் தொடங்கினேன். இப்போ நான் ஒரு 22 வருடம் ஆகிவிட்டது. நோக்கும் பொழுது இந்த பிள்ளைகளுக்கு இது ஒரு இயற்கையாக அந்த பிள்ளைகள் இங்கே குனிந்து பாருங்க, நாங்கள் செட்டியில தான் இருப்போம். நாட்டில் நாங்கள் இவ்வளோ வேலையை செய்தோம். இங்கே அந்த பிள்ளைகளுக்கு அப்படியான எதுவுமே இல்லை. அவைய சாஃப்டாக அவ்வளவு இனம். இதை ஒன்று தான் நம்ம கை காலை அசைத்து ஏதாவது செய்வதற்கு தங்களை ஃப்ளெக்சிபிளாக வச்சிருக்கிறதுக்கு அவைகளுக்கு ஒரு காரணமாக இந்த நடனம் இருக்கின்றது. இவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில தான் இந்த பெற்றோர்களோட இங்கே அதை கொண்டு தெரிந்து படித்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் உண்மையாக போற்றப்படிய வேண்டியது. இந்த நாட்டில் அவர்கள் கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தங்களுடைய வேலைகளுக்கு மத்தியில் அந்த பிள்ளைகளை கொண்டு தெரிந்து அவர்களை பழக்குவது, இந்த பண்பாடு கலாச்சாரம், ஒரு பெரியவர்களை பார்த்து அவர்களுக்கு ஒரு எப்படி கதைக்க வேண்டும் என்பதை இந்த கலைக்கூடாக பிள்ளைகள் கற்றுக்கொண்டு. இந்த நாட்டில் டீச்சரை பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுற ஒரு காலம் தான் இந்த நாடு. ஆனால் அந்த டீச்சருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், கலையாசிரியர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்ன்றது இந்த துறையில் கூட மாணவர்கள் கற்றிருக்கின்றார்கள். அந்த பண்பை பேணி காக்கின்றார்கள். நிச்சயமா. நீங்க சொல்லுங்க, உங்கள் சக மாணவிகள் இந்த துறையில இன்னும் அதிகமா ஆர்வம் செலுத்தணும்னு நினைப்பவர்கள் அல்லது அந்த வாய்ப்பு கிடைக்காதவர்கள், அவர்களுக்கு நீங்க உங்களுடைய அனுபவம், இந்த கலைத்துறையில நீங்க அதிகம் ஆர்வம் நாட்டம் செலுத்தி வரதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான மன திருப்தி கிடைத்திருக்கின்றது என்பதனை பகிர்ந்து கொள்ளுங்கள். நடனம் டான்ஸ் படிக்கிறது மூலம் எவ்வளோ சமயம் எங்களோட முன் கதையில் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எங்களோட கலாச்சாரம் எப்படி, இப்போ அம்மா சொன்ன மாதிரி பெரியாக்கள் வந்தால் அது எங்களை அறியாமலே செய்வோம். யாரா பெரியாக்கள் வந்தால் எழுப்பி இடத்தை கொடுக்கறது, இல்லாட்டி அவங்களோட எப்படி கதைக்கிறது எல்லாமே டான்ஸ் மூலத்தான் பழகிருக்கிறோம். எல்லாருக்குமே அது தெரியும். தமிழே டான்ஸ் படிக்கிறதால தான் எழுத படிச்சுனாங்க. எப்படி வாசிக்கிறது, ஒவ்வொரு கதையும் வாசித்து சொல்லுவா. நாங்கள் தியரி படிக்கல எல்லாம் ஒரு கட்டுரை மாதிரி எல்லாம் எழுதணும். அந்த டான்ஸ் மூலமாக தான் படிச்சுனாங்க. எப்படி வசனம் அமைக்கணும், இதெல்லாம் செய்யணும்னு. தமிழ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். எங்கே பாஷை படித்தாலும் எங்களோட ஒரு அடையாளம் தெரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அருமையா உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த நிகழ்ச்சியில எங்களோடு சேர்ந்து கலகலப்பாக இந்த நிகழ்ச்சியை வழி நடத்தியமைக்கு மிக்க நன்றி. நன்றி. ஒரு கலைத்துறையை கற்றுக்கொள்வதனால நம்முடைய அடையாளம் அது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் வகிக்கின்றது என்பதனை பற்றி அழகாக அவர்களுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். இனி என்ன, மற்றும் ஒரு நிகழ்ச்சி மற்றும் ஒரு கொண்டாட்டத்தில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை ஐபிசி தமிழ் வழங்கும் எங்கள் வீட்டு கொண்டாட்டம் நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் சிவகாமி விநாயகன். சந்திப்போம்.